இவங்க 3 பேர்கிட்ட தான் நான் பிரெக்னன்சியா இருக்கும்போது ஆடிக்கிட்டே இருந்தேன். பிரெக்னன்சி சமயத்துல 8 மாசம் இருக்கும்போது கூட நீங்க டான்ஸ் ஆடியிருக்கீங்கன்னு ஆமா. கேள்விப்பட்டேன். எப்படி மேம்? ஏன்னா இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நம்மள எவ்ளோ கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற ஒரு இது இருக்கு. நமக்கு வயது இருக்கும். இப்போ நம்ம கரெக்ட். குரூப் டான்ஸ்ல ஆடும்போது, அப்படி ஆடும்போது எப்படி இருந்துச்சு? 2 பேருக்குமே இதான் தொழில். வேற வேற தொழில் கிடையாது. வேற வருமானம் கிடையாது. ஃபேமிலி ரன் ஆகணும். ம். அவருக்கும் இதுதான், நமக்கும் இதுதான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணேன், நான் மட்டும் கிடையாது. என்ன மாரி இருக்க ஒரு 4, 5 பசங்க கூட வயிறோட ம். வயிறோட தான் டான்ஸ் ஆடியிருக்காங்க. வயிறோட என்ன பண்ணுவாங்க மாஸ்டர்ஸு, எங்கள பின்னாடி நிக்க வச்சுருவாங்க. வயிறு தெரியும்ல. ம். ஆமா. பின்னாடி நிக்க வச்சுட்டு ஒரு ஒரு 40 பேருனா பின்னாடி நின்னா எனக்கு தெரியாது. ம். டான்ஸ் ஆடுவோம். 20 பேருனாலும் அதே மாரி ஆடுவோம். அந்த மாரி அதனால பின்னாடி நிக்க வச்சு எல்லா குரூப்லயும் போட்டு பைசா வாங்கி தருவாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா, புலியூர் சரோஜா அவங்க வந்து யார் பிரெக்னன்ட்டா இருந்தாலும் குடுத்துருவாங்க. ம். சிவசங்கர் மாஸ்டர் அவங்களும் குடுத்துருவாங்க. சுந்தரம் மாஸ்டர் இவங்க 3 பேர்கிட்ட தான் நான் பிரெக்னன்சியா இருக்கும்போது ஆடிக்கிட்டே இருந்தேன். அவங்க குடுத்துட்டு ஆட வச்சுட்டு ரொம்பவும் ஆட வைக்க மாட்டாங்க. லாஸ்ட் ரிஹர்சல்ல மட்டும் பார்ப்பாங்க இல்லையா? கேமராவோட லாஸ்ட் ஆமா. ரிஹர்சல் அதுக்கு மட்டும் வந்து ஆட வச்சுட்டு டேக்குக்கு மட்டும் ஆடுனா போதும்னு மத்த நேரத்துல உட்கார வச்சுருவாங்க. அந்த மாரிலாம் அதுதான் இது வந்து எங்களுக்கு வந்து எங்க உறவினர்கள விட நான் வந்து இந்த சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்கள தான் என்னோட உறவினர்களா நினைக்கிறேன்.